மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். தேசிய தெய்வீக சேவா தளம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசிய நிறுவன தலைவர் ஜோதிட ரத்னா முத்து சந்தனவேல், மாநில செயலாளர் ஜி முருகன் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் சமூக சேவகர் அகலூர் ஆ ஜோலாதாஸ், மாநில காசாளர் GS ராஜேஸ்வரி மற்றும் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் கா சக்திவேல், மாவட்ட செயலாளர் ஞானமணி, கௌரவ தலைவர் வெங்கடேசன், கௌரவ தலைவர் பேராசிரியர் விஜயலட்சுமி, செஞ்சி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பு செழியன், பர்வீன், ரமேஷ், அரங்க சிவக்குமார், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தே கணேசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அறக்கட்டளையில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிர்வாகிகள் அனைவருக்கும் ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு பாலிசி வழங்கப்படுவது என இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இருப்பவர்களிடம் பெற்று இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது என முடிவு செய்யப்பட்டது. பழங்குடி மக்கள் மற்றும் வறுமையில் வாடும் மக்களுக்கு உதவி செய்வது மற்றும் நரிக்குறவர் பிள்ளைகளுக்கு கல்வி விழிப்புணர்வு செய்தல், கோவில் சுத்தம் செய்தல், பள்ளி வளாகம் சுத்தம் செய்தல், பழங்குடியினர் மக்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்தல், அதற்கான மெக்சிகப் வேன் ஒன்று வாங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ்குமார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேசிய தெய்வீக சேவா தர்ம அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். இக்கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அவை: நிர்வாகிகள் அனைவருக்கும் ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு அறக்கட்டளை சார்பில் குழு இன்சூரன்ஸ் செய்து தரப்படும். வருகின்ற 30/8/2025 அன்று இலவச கண் பரிசோதனை முகாம் அறக்கட்டளை சார்பில் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெறும். இந்த முகாமிற்கு நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. இருப்பவர்களிடம் பெற்று இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்வது அறக்கட்டளையின் முக்கிய நோக்கமாகும். தொடர்ச்சியாக நடைபெறும் மாதாந்திர கூட்டத்திற்கு அறக்கட்டளை சார்பில் தகவல் தெரிவித்ததும் அனைத்து நிர்வாகிகளும் குறித்த நேரத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. தேசிய தெய்வீக சேவாதளம் தர்ம அறக்கட்டளையின் சார்பில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை தாண்டி இன்னும் மக்களுக்கு பல்வேறான சேவைகள் செய்வதற்கு இல்லாதவர்களுக்கு இருப்பவரிடத்திலே பெற்று இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கண் சிகிச்சை முகாம், இரத்த தான முகாம், பழங்குடி மக்கள் இருக்கிற பகுதியில் சென்று அவர்களுக்கான நலத்திட்டங்களை உதவிகளை வழங்குவது, ஏழை எளிய மக்களை சந்தித்து அவர்களுக்கான உதவிகளை வழங்குவது, நரிக்குறவர்களுக்கு சென்று அவர்களுக்கான பள்ளிக்கு செல்வதற்கு அவருக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது, பள்ளிகளுக்கு சென்று பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் போன்ற கல்வி உபகரணங்களை பெற்று வழங்குவது, இன்னும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு அனைவரும் நாங்கள் ஒருமனதாக குரல் கொடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டன. அதற்காக இந்த அறக்கட்டளை தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்றும், தொடர்ந்து சேவை செய்யும். மக்களுக்கான ஒரு தர்ம அறக்கட்டளை என்பதால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்குரியது மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்வோம் என்கிற அடிப்படையில் இந்த அறக்கட்டளை தொடர்ந்து பயணிக்கும். இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருமித்த மனதோடு, ஒருமித்த சிந்தனையோடு எல்லோரும் சேவையாற்ற வேண்டும் என்கிற அந்த உயரிய நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தீர்மானம் போன்ற தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். கோவிலுக்கு உழவாறு பணிகள் செய்வது என்றும், விளக்கு பூஜைகள் நடத்துவது என்றும், மற்றும் இந்த கண் சிகிச்சை சம்பந்தப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு
எளியவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் தீர்மானித்தோம். இன்னும் நல்ல திட்டங்கள் அனைத்தையும் இதில் நாங்கள் சேர்க்க வேண்டும் என்று முழுமூச்சோடு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேசிய தெய்வீக சேவாதளம் தர்ம அறக்கட்டளையில் நான் மாநில ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்கிறேன். இன்றைய கூட்டம் ஆலோசனை கூட்டத்திற்கு நிர்வாகிகள் அனைவரையும் அறிமுகப்படுத்தினோம். நிறுவன தலைவர் அவர்கள் கருத்துரை வழங்கினார்கள். இந்த அறக்கட்டளையின் நோக்கங்களை பற்றி வழக்கறிஞர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் தெளிவுபடுத்தினர். இந்த அறக்கட்டளைக்கு நாங்கள் என்றென்றும் உரிமையாக நின்று குரல் கொடுப்போம். செஞ்சிக்கோட்டையிலே இதுபோன்ற தர்ம அறக்கட்டளை தற்பொழுது இயங்கியதற்கு ஒட்டுமொத்த மக்களும் வரவேற்பு கொடுக்கிறார்கள். இந்த அறக்கட்டளைக்கு நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேசிய தெய்வீக சேவாதளம் தர்ம அறக்கட்டளை சீரும் சிறப்புமாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அறக்கட்டளைக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்து ஏழை இருப்பவர்களிடம் பெற்று இல்லாதவர்களுக்கு செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம்.